சூத்திரர்கள் யார்? அவர்கள் எப்படி தீண்டத்தகாதவர்கள் ஆனார்கள்? நான்கு வருணம் என்ற கோட்பாட்டை எடுத்துரைக்கும் ரிக்வேதத்தில் படைப்பு கடவுளான பிரம்மனின் உடலிலிருந்து 4 குலத்தவர் தோன்றினர் என்றும் அவர்களில் பிராமணன் எனும் வைதீகன் வாயிலிருந்து, சத்திரியன் எனும் காவலன் கரங்களிலிருந்து, வைசியன் எனும் வணிகன் தொடைகளிலிருந்து, சூத்திரன் பாதங்களிலிருந்து வெளிப்பட்டனர் என்று விளக்குகிறது. தர்மசாஸ்திரம் இயற்றிய மனுவோ சூத்திரனை தீண்டத்தகாதவனாக ஒரு இழிந்த நிலைக்கு தள்ளினான். தீண்டத்தகாதவனாய் பிறந்த ஒருவன் இறக்கும் வரை தீண்டத்தகாதவனே. அவன் இறந்த பிராணிகளை சுமப்பவன், இறந்த மாட்டின் இறைச்சியை தின்பவன், பொது இடங்களில் நடமாட உரிமையற்றவன், சமுதாயத்திலிருந்து நிரந்தரமாக ஒதுக்கப்பட்ட ஒரு அக்ரிணை. பேஷ்வாக்கள் காலத்தில் தெருக்களின் தூய்மை கெடாதிருக்க தீண்டத்தகாதவர்கள் தங்கள் இடுப்பில் துடப்பத்தை கட்டிக்கொண்டு நடக்கும் போதே தெருவையும் சுத்தம் செய்யும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாய் எச்சில் தெருவில் விழாதிருக்க கழுத்தில் கலையத்தை கட்டிக்கொள்ளச் செய்தார்கள். ரோமானியர்கள் ஆட்சியில் அடிமைகளோ, அமெரிக்காவில் நலிந்த நீக்ரோக்களோ, ஜெர்மனியில் யூதர்களோ கூட அனுபவிக்காத கொடுமைகள் அவை. இன்னும் எவ்வளவு காலம் இந்த அவல நிலை? என்ன தைரியம் இருந்தா கோயிலுக்குள்ள வருவ? ராத்திரி பூரா அடமழங்க, அதான் வேற வழி இல்லாம உள்ள வந்துட்டேன். கோவிலுக்குள்ள நுழைஞ்சு கோவிலையே தீண்டத்தகாத கழுத. எனக்கு என்ன மனசுல அம்பேத்கர் நினைப்பா? இப்ப எவரை கேட்டாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் இனிமே எந்த கோவிலையும் கால வைக்க கூடாது. அடிக்கிறா, அடிச்சு கொல்லுகிறா. கௌதம் மோகன் சாவுக்கு, கௌதம் மோகன் சாவுக்கு, கௌதம் மோகன் சாவுக்கு, கௌதம் மோகன் சாவுக்கு. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க நடத்துற இந்த ஊர்வலம் சட்ட விரோதமானது. இதுக்கு மேல யாரும் வரக்கூடாது. அரசாங்கம் தடை உத்தரவு போட்டிருக்கு. உங்க எல்லாரையும் நான் எச்சரிக்கிறேன். நீங்க இதுக்கு மேலே தடையை மீறினா உங்களை சுட எங்களுக்கு உத்தரவு இருக்கு. கடைசியா சொல்றேன், அமைதியா கலைஞ்சு போயிடுங்க.
இளைஞனே, நான் உன்னை தினமும் கவனிக்கிறேன். காலை நூலகம் திறப்பதற்கு முன்பே வருகிறாய், கடைசி வரை இருந்து படிக்கிறாய். உன் பெயர் என்ன தம்பி? பீமராவ் அம்பேத்கர். ஓ, அம்பேத்கர் நீதானா? ப்ரொஃபசர் செலிக்மன் உன்னை பற்றி என்னிடம் பெருமையாக சொல்லியிருக்கிறார். நான் தான் லஜ்பத் ராய். நாம் வெளியில் சென்று பேசலாம் வா. நமது இந்திய விடுதலை போர். முதலில் என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். உங்களை தான் எல்லாருக்கும் தெரியுமே. ப்ரொஃபசர் செலிக்மன் நீ எழுதும் பொருளாதார ஆய்வு கட்டுரையை பெரிதும் பாராட்டுகிறார். இந்திய விடுதலை போருக்கு உன் போன்றவர்கள் தேவை. அம்பேத்கர், இது கொந்தளிப்பான காலம். உலகப் போரில் முற்றிலுமாக அழிந்துவிட்டது பிரிட்டன். அதை நமக்கு அனுகூலமாக்க வேண்டும். அஞ்சானஞ்சர் திலகர் இந்தியாவில் சுயராஜ்ய கட்சியை துவங்கிவிட்டார். அமெரிக்காவில் இருந்தபடியே என் போர் தொடரும். என்னை நாடுதான் கடத்தினார்கள், அழிக்க முடியவில்லை. வரும் வாரம் நமது கூட்டம் ஒன்று இருக்கிறது. என்னை மன்னியுங்கள், நான் வருவதற்கில்லை. எனது படிப்பிற்காக பண உதவி செய்வது பரோடா சமஸ்தானம். என் முழு நேரத்தையும் படிப்பிற்கே செலவிடுவதுதான் முறை. தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அடிக்கடி சொல்வேனே, கல்வியின் நோக்கம் உலகை அறிவது மட்டுமல்ல, உலகத்தை மாற்றவும் வேண்டும். எஸ், என்னையே எடுத்துக்கொள். ஆசிரியன், எழுத்தாளன், ஆனாலும் நீக்ரோக்களுக்காக ஒரு கழகம் ஆரம்பித்திருக்கிறேன். எனக்கு தெரியும் சார். ஒன்றை புரிந்து கொள், உனது கல்வியாற்றலில் ஒரு சிறு குறை கூட இல்லை. உன் போன்ற மாணவன் எனக்கு இதுவரை அமைந்ததும் இல்லை. வா போகலாம். ஒரு வருத்தம் எனக்குண்டு அம்பேத்கர். உங்கள் இந்திய விடுதலைக்காக நடக்கும் போராட்டத்தில் நீ ஏன் கலந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? நான் அமெரிக்கா வந்ததே கல்வி கற்க, விடுதலைக்காக லஜபத் ராயுடன் கட்சி சேரல்ல. தங்கள் கவலை எதுவென்றால் மன்னியுங்கள். நான் என் கடமையை நன்கு அறிவேன். அது உண்மைதான். எனக்கு சம்பந்தம் இல்லாதது வருந்துகிறேன். இப்பொழுது சொல், மானுட இயலில் உனது ஆய்வு எதை பற்றி? இந்தியாவின் ஜாதிகள், அவைகளின் தோற்றம், இயங்கும் முறை, வளர்ச்சி. எப்போது கட்டுரை முடியும்? அடுத்த வாரம். என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீ சொன்னது கேட்டதிலிருந்து எனக்கு தூக்கமே வரல. அது என்னன்னு புரியவும் இல்லை. நிஜமாவா? அவங்க உன்னை தொடக்கூட மாட்டாங்களா? அது பெருங்கொடுமை. அந்த கொடுமை இங்க இல்லையா ஸ்டீவ்? அப்படி நினைக்காது. எங்கேயும் இனக்கொடுமை இருக்கு. ஏய், இங்க என்ன அர்த்தம் அடிக்கிறீங்க? ஹோட்டல் திறக்கிற நேரம் ஆயிடுச்சு. வேலையை பாருங்க, சீக்கிரம். ஆனாலும் உங்க சட்டத்துல சலுகை இருக்கே. அதனால தீமைகள் தான் அதிகம். உதாரணத்துக்கு, நீ ஒரு இந்தியன், உனக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியில இடம் உண்டு. நான் ஒரு அமெரிக்கன், எனக்கு அங்க இடம் கிடையாது. எனக்கு அறிவு இருக்கலாம், என்ன பிரயோஜனம்? சட்ட திருத்தத்தை ஃப்ரேம் போட்டு வச்சுதான் நாங்க அழகு பார்க்க முடியும். நடைமுறை வாழ்க்கையில கருப்பன் தான், வெள்ளையன் தான். இவங்க எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. ரூடியர்ட் கிப்ளிங் நீ படிச்சிருக்கியா? நீ மட்டும்தான் புக் எல்லாம் படிப்பிய. நீக்ரோ வேசி மகன், உன்னை என்ன பண்ற பாரு. நான் என்ன பண்ணேன்னு என்ன அடிக்கிறீங்க? உன் கைய உடைச்சத்தான சரிபடும். இப்போ உன் கையத்தான் இன்னொரு முறை உன் கைய வெள்ளக்காரிகளை பட்டுச்சு கையை வெட்டிடு. ஐயோ சார், அவங்க கைதான் சரியா மேல பட்டது. நீ தள்ளித்தானே நிக்கணும். நீக்ரோ நாயே, இப்போ உன் கைய உடைச்ச. நீ போய் தொலை. மனு சொல்கிறார், தாழ்ந்த ஜாதியினருக்கு இறைவனால் விதிக்கப்பட்ட ஒரே தொழில் மற்ற 3 உயர் ஜாதியினருக்கு தொண்டூழியம் செய்வது. அப்படி செய்யும் ஊழியத்திற்கு அவர்கள் கூலி வாங்கக்கூடாது. காரணம், தாழ்ந்த ஜாதியினரிடம் செல்வம் சேர்வதை மற்ற 3 உயர்ந்த ஜாதியினர் என்றுமே விரும்புவதில்லை. தாமு, இதை அவகிட்ட வீசிட்டு பணத்தை வாங்கிக்க. தாழ்ந்த ஜாதியினர் உயர் ஜாதியினரிடம் வாய்த்திறக்கலாகாது. அவர்கள் தெருவில் செல்லும் போது உரக்க கத்த வேண்டும். அதை கேட்கும் உயர்ந்த ஜாதியினர் அவர்களை பார்க்காமல் மறைந்து கொள்வார்கள். உனக்கெல்லாம் முடிவெட்ட முடியாது, போய் தொலை. பாப்பா, இவங்க அப்பா ராணுவத்துல சுபேதார் மேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அதனால வெட்டி விடுவேன்னு வந்திருக்கான். ராணுவத்துல வேலை பார்த்தா மட்டும் ஒசைடுவானா? அகர்ஜாதி தானே. எரும மாட்டுக்கு மட்டும் முடி வெட்டுறீங்க? ஆமா, நீங்க இந்த எரும மாட்டை விட கேவலமான கீழ் ஜாதிடா. போங்கடா. உயர்ந்த ஜாதியினர் தாழ்ந்த ஜாதியினர் முன் வேதத்தை உச்சரிக்கலாகாது.
தாழ்ந்த ஜாதியினர் வேதத்தை கேட்டுவிட்டால் அவர்கள் காதுகளில் பழுக்க காய்ச்சிய ஈயத்தை ஊற்ற வேண்டும். அவர்கள் வேதத்தை உச்சரித்தால் அவர்கள் நாக்கியை அறுத்தெறிய வேண்டும். பீவா! பீவா! தாழ்ந்தவனுக்கு பிராமண வேதங்களை சொல்லித்தர மாட்டான்னு ஆசிரியர் சொன்னாரு. நீ போய் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்ன, ஆனா அதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அழாத அழாத அழாத, நிறுத்துறா. ஆடுகளை தான் பலி வாங்குவாங்க, சிங்கங்களை இல்ல. அழாத. உன் அப்பம் பாட்டம் எல்லாருமே ராணுவத்துல சுபேதார் மேஜருங்க. நீ அந்த ரத்தம், அதை மறந்துடாத. கட்டுரையை சமர்ப்பிக்கும் முன் ப்ரொஃபசர் கோல்டன் வைசாருக்கு நன்றி கூற விரும்புகிறேன். தேங்க்யூ சார். இந்தியாவில் ஜாதிகள். ஒரு சராசரி இந்துவோ ஏன் ஒரு சராசரி அமெரிக்கனுமே இந்திய கிராமங்களை பற்றி யார் பேசினாலும் பேரானந்தத்தில் திளைக்கிறான். அவன் அதை ஒரு லட்சிய சமுதாயமாக கருதுவதால் அங்கு நிலவும் உண்மையான நிலையை உங்கள் முன் எடுத்து விளக்குவது நல்லது என்று நான் கருதுகிறேன். இந்திய கிராம சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகம். அங்கு இரு பெரும் பிரிவுகள் உண்டு. ஒன்று உயர்ந்த ஜாதியினர், மற்றொன்று தீண்டத்தகாதவர்கள். உயர்ந்த ஜாதியினர் அங்கு ஆளும் வர்க்கமாகவும் செல்வந்தர்களாகவும் வாழ, தீண்டத்தகாதவர்களோ அவர்களுக்கு அடிமையாக வாழ்கின்றனர். இந்த நிலை பிறப்பிலேயே அமைந்து விடுவதால் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்து அல்லாத மற்ற மதத்தாரிடமும் இந்த ஜாதி அநீதி இருக்கிறதா? எஸ். எங்கள் இந்துக்கள் இந்த கொடிய விஷயத்தை மற்றவரிடமும் பரப்பி இருக்கிறார்கள். ஜாதி என்ற பேய் தலைவிரித்தாடும் நிலம் எங்கள் இந்திய சமுதாயம் என்று கூறுவேன். நீங்க என்ன ஜாதி? மகார். இனி கட்டுரையை தொடர்ந்து படிக்கிறேன். இது நம்ம அம்பேத்கரோட பெரும் வெற்றிக்காக, மாபெரும் வெற்றிக்காக. டபுள் எம்ஏ, PhD, 3 வருஷத்துல இது எல்லாத்தையும் முடிச்சிட்டா. ஆனா நாம எல்லாரும் இன்னும் பிஏவே முடிக்க முடியாம தாண்டிட்டு இருக்கோம். ப்ரொஃபசர் செலிக்மேன் வராரு. சார். அம்பேத்கர் ப்ரொஃபசர் சிட்னி வெப்புக்கு அறிமுக லெட்டர். உங்கள் உதவிக்கு நன்றி. உன்னோட கிளாஸுங்க? மது அருந்துவதில்லை. நல்ல பழக்கம். லண்டனில் உன் கல்வி முன்னேற்றங்களை அவ்வப்போது தெரிவி. உன் நலனில் நான் அக்கறை கொண்டவன். அந்த பையன்கள் சொல்வதை கேட்காதே. லஜபதி ராயால் உன் குறிக்கோளை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் புரிந்து கொண்டேன். அவரோட போராட்டத்தை விட உன் போராட்டம் மிகவும் சிக்கலானது. வெல், உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சகோதர சகோதரிகளே, நமது சகோதரன் ஸ்டீவ் பிரவுனின் இனிய நண்பர் இத்திருச்சபைக்கு இன்று வருகை தந்து நம் அனைவரையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய இனத்தவர்களும் இந்தியாவில் நம்மை போல் ஒரு போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல தலைமுறைகளாக அவர்கள் அடிமைகளைப் போல் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு விலங்குகளைப் போல் நடத்தப்படுகிறார்கள். அவர்களை தொடுவதே பாவம் என்று நினைக்கிறார்கள். அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கிறார்கள். பிறப்பிலும் வாழ்விலும் சாவிலும் அழுக்கு பிண்டங்களாக நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். கர்த்தரே, இந்திய தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளை உம் கரங்களில் ஏற்று அருளும். எங்களை ரட்சிக்கும் நீர் உமது கருணையை காட்டி அவர்களையும் ரட்சிக்க மன்றாடுகிறோம். தன் மேற்படிப்புக்காக லண்டனுக்கு இச்சகோதரர் பயணமாகிறார். அவருக்கு துணையாக இருக்கும்.
அமெரிக்கால இருந்து இங்க வர காரணம்? அங்கு எனது படிப்பு முடிந்ததால் இங்கு லண்டனுக்கு மேற்படிப்புக்காக வந்திருக்கிறேன். லண்டன்ல என்ன படிக்கிறதா பிளான்? என் முதல் இலக்கு லண்டன் பொருளாதார கல்லூரி, பிறகு சட்டப்படிப்பு, கூடவே ஆய்வுகள் நடத்துதல், பழைய நூல்களை ஆராய்தல், முடிவாக பாரிஸ்டராக பட்டம் பெறுதல். அவ்வளவுதானா? இவன் நிச்சயம் அதிமேதாவிதான் இல்ல? அமெரிக்காவுல கதர் கட்சியில மெம்பரா இருந்தியா? இல்ல, நான் மெம்பர் இல்ல. அவங்க போராட்டம் எதுலயாவது கலந்துக்கிட்டியா? இல்ல சார், நான் சேரல. அவங்க சுயாட்சி கட்சியிலாவது மெம்பரா இருந்திருப்பிய? நான் அமெரிக்காவுக்கு போனது என் கல்விக்காக தான். அப்ப இது என்ன? அது என் பொருளாதார ஆய்வு கட்டுரை. பக்கம் 37. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இந்தியாவில் ஆகும் செலவு உலகில் வேறு எந்த ஆட்சிக்கும் ஆவதில்லை. அதே போல இந்திய மக்களின் வறுமையை வேறு எந்த நாட்டோடும் ஒப்பிட முடியாது. செக் பண்ண. பண்ணிங்களா? வண்டியை விட்டு இறங்குங்கடா. நீங்க மகர் ஜாதின்னு ஏன்டா முதல்லயே சொல்லல? கீழ் ஜாதி நாய்ங்களா? நீங்க போறதுக்கு ஏன் வண்டி கேக்குதோ? நல்ல துணியை உடுத்துனதை பார்த்து ஏமாந்துட்டேன். 2 மடங்கு பணம் தர்றாங்க. உங்க பணம் எவனுக்குடா வேணும்? ஜாதி கௌரவத்தை காசுக்காக விக்க சொல்றீங்களா? ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். வெல்கம் டு லண்டன். ப்ரொஃபசர் செலிக்மன் நற்சான்று தந்திருக்கிறார். அவரிடம் நீ செய்த ஆய்வு என்ன? 1765 இன்று வரை உள்ள இந்திய பொருளாதாரத்தை பற்றி. பெரிய முயற்சி. இதற்கு முன்பு யாரும் முயன்றதுண்டா? இல்ல சார், நான் தான் முதல் ஆள். லண்டனில் எது பற்றி ஆய்வு செய்ய திட்டம்? ரூபாய் பிரச்சனை பற்றி. ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா? கீன்ஸ் அவர்கள் நிலைநாட்டிய இந்தியாவின் தங்கம் மாற்று நிர்ணய கருத்தை நான் மறுக்கிறேன் சார். என் கருத்தை மறுப்பதாகுமே? அப்படி இல்ல ப்ரொஃபசர் கேரன், உங்கள் கருத்து இனி மாறலாமே. அப்படியெல்லாம் மாறாது சார். உங்க மனசு வேதனைப்படும்படி பேசிட்டேனா? நானும் கெய்ன்ஸும் இவ்வளவு காலமாக ஏற்றுக்கொண்டிருந்த கொள்கையை தவறு என்று உன்னால் நிரூபிக்க இயலுமா? நிரூபிக்க இயலும் என்றே எண்ணுகிறேன். நல்லது, நீ வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உன் கட்டுரையை படிக்கும் நாளை ஆவலுடன் எதிர்நோக்குகிறேன். வாங்க சார், வாங்க. எப்பவும் போல முதல்ல வந்துட்டீங்களா? எதுக்காக இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றீங்க? ஒரு நாளைக்காவது நல்லா ஓய்வெடுங்க. இங்க இருக்கிற புஸ்தகம் எங்கேயும் ஓடிடாது. ஐம் சாரி, என் கஷ்டம் உனக்கு தெரியாது. குட் ஈவினிங் மேனேஜர் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தேங்க்யூ. வாடகை தரணுமே, என்னாச்சு? நாளைக்கு பார்க்கலாம். நம் அருமை மகன் நேற்று இறந்து போனான். இதை உங்களுக்கு தெரிவிக்க வருந்துகிறேன். சிரமாக படுத்தார். வைத்தியம் பார்க்க பணம் இல்லாததால் இறந்தார். இதை எண்ணி கலங்கி படிப்பை விட்டு விடாதீர்கள். உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு எப்பொழுதும் உங்கள் நினைவுதான். அன்புள்ள ரமா, நம் கண்மணி கங்காதர் பிரிவை எப்படிதான் தாங்குவோம்? அவனின்றி வாழ முடியுமா? அதுவும் அவனை பெற்றவளாக்கிய உன்னால். நான் அனுப்பும் பணம் சொற்பமாக இருப்பதால் தானே நீ அடுத்த வீடுகளில் 10 பாத்திரம் தேய்க்கிறாய், சாணம் அழுகிறாய், சுள்ளி பொறுக்குகிறாய். உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிய எனக்கு விமோச்சனம் உண்டா? லண்டனில் யுத்த நேரம். இங்கு வாழ்வதே கடினமாக இருக்கிறது. சில நேரங்களில் எனது புத்தகங்களை விற்றுத்தான் நான் பசியாற்றுகிறேன். யாரையும் நோவதற்கில்லை. இன்னொரு கல்லூரியில் பொருளாதாரமும் அதே சமயம் இங்கே சட்டமும் படிப்பது உங்களுக்கு சிரமமாக இல்லையா அம்பேத்கர்? அது என் நிர்பந்தம். நான் சொன்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீதான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்தியர்கள்லாம் பொதுவா இடது கையில தான் சாப்பிடுவாங்களாமே.
ஏன்னா அவங்க வலது கையால அடிப்பாக ஆரம்பவாங்களாம். பதிலே காணோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்காரங்கெல்லாம் பொதுவா வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, நான் கேள்விப்பட்டதுதான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஜாக்கிரதையா பேசு. இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளையா இருக்க வேண்டிய விருந்தாளினே. அந்த கௌரவத்தை எனக்கு தந்தவங்களை நான் பாராட்டுறேன். பரோடா சமஸ்தானம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, உங்களுக்கு நாங்கள் அளித்து வந்த உதவித்தொகை காலம் முடிந்து விட்டது. உடனே நீங்கள் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும். ஒப்பந்தப்படி இந்த சமஸ்தானத்தில் 10 ஆண்டு காலம் நீங்கள் பணிபுரிய வேண்டும். திவான், பரோடா சமஸ்தான், இந்தியா. நீ இன்னும் சிறிது நாள் இங்கு தங்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்களா? உன்னுடைய ஆய்வு முடியும் நிலையில் இருக்கிறது. இல்ல சார். நல்லது அம்பேத்கர், இப்பொழுதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நான் 4 வருட அவகாசம் தருகிறேன். அதற்குள் நீ திரும்பி வந்தால் இங்கு உன்னுடைய ஆய்வை தொடரலாம். உங்க உதவியை மறக்க மாட்டேன். தேங்க்யூ. திரும்பி வருவாய் அல்லவா? தெரியல சார், வரணும் தான் ஆசை. உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப பயந்துட்டோம். ஏன்? கப்பல் 2 மணி நேரம் தான் லேட்டா வந்துச்சு. குண்டு வெடிச்சு உன் கப்பல் தகர்ந்து போச்சுன்னா. என்ன உண்டா? அது வேற கப்பல், நீ தப்பிச்ச. கப்பல் கம்பெனில சொன்னாங்க அந்த கப்பல்ல நீ வரல, உன்னுடைய லக்கேஜ் மட்டும்தான் வந்ததுன்னு. என் பொருட்கள் வந்த கப்பல் மூழ்கிடுச்சா? அதத்தான் நீ வந்த கப்பல் நினைச்சு பயந்தோம். என் புத்தகங்கள்லாம் அந்த கப்பல்ல தானே இருந்துச்சு. என்ன பேசுற நீ? புத்தகங்கள் தானே போச்சு, உயிர் மிஞ்சிச்சு, அது பெரிய விஷயம். இந்தியாவிற்கு சுயாட்சி, ஆண்டேக அறிவிப்பு, ஆட்சியில் இந்தியர்களுக்கு பங்கு. அண்ணா சில்லறை காசு இருக்கா? இருக்கு. ஏய் குட்டி பையா. அண்ணே இன்னும் குஸ்ஸி செய்றீங்களா? ஆமா. நமஸ்தே. ரமா, பீமா வந்துட்டான். வாடா குட்டி. உன் மனைவி ரமாபாய்க்கு என்ன நகை வாங்கிட்டு வந்திருக்க? பெண்களுக்கு கணவனே ஒரு நகை தானே, வேற நகை எதுக்கு? சரிதானே? அத்தனை பாடும் பட்ட பொண்ணைய காப்பாத்த பணம் பணம் இல்லாத குறை. நானும் தனியாள். நீங்க இருந்திருந்த நிலைமையே வேற. நான் ஒவ்வொரு கவலை சாப்பிடும் போது உங்களையே தான் நினைப்பேன். எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்காக விரதம் இருப்பேன். உன் தனிமை கஷ்டம் அத்தனைக்கும் நான் தான் காரணம் நினைச்சு வேதனைப்படுவேன். कबीर कहे ये जग अंधा, कबीर कहे ये जग अंधा। कबीर कहे ये जग अंधा, कबीर कहे ये जग अंधा। अंधी जैसी गाय बछड़ा था सो मर गया, अंधी जैसी गाय
बछड़ा था सो मर गया झूठी जाम चटाए कबीर कहे ये जग अंधा कबीर कहे ये जग अंधा गगन घटा कहरानी साधो गगन घटा कहरानी साधो गगन घटा कहरानी पूरब दिशा से उठी है बदरिया ओ पूरब दिशा से उठी है बदरिया रिमझिम बरसत पानी रिमझिम बरसत पानी पूरब दिशा से उठी है बदरिया रिमझिम बरसत पानी ओ रिमझिम बरसत पानी अंधी जैसी गाय बछड़ा था सो मर गया झूठी जाम चटाए कबीरा कहे ये जग अंधा कबीरा कहे ये जग अंधा कबीरा कहे ये जग நீங்க உங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டு தானே வந்தீங்க? ஒண்ணும் சொல்லாம அப்படி பாக்குறீங்க? ஓம் சதமானம் பவதி சதாயுத்புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லு. இந்த மீன் சந்தை திறக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா. पर्दा पर्दा छोड़ दे हो पर्दा पर्दा छोड़ दे बिन पर्दे की बात पर्दा पर्दा छोड़ दे बिन पर्दे की बात दुल्हन से दुल्हा मिला तो दुल्हन से दुल्हा मिला तो फीकी फीकी पड़ी बरात कबीरा कहे ये जग என்னங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? ரமா, நான் மறுபடியும் லண்டனுக்கு போயாகும். என் படிப்பை பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன். அவ்வளவு படிச்சு என்ன பண்ண போறீங்க? என்னை விட்டுட்டு உங்களை போக விட மாட்டேன். கவலைப்படாது, நான் உடனே போக மாட்டேன். ஆனா நான் வேலையில சேர பரோடாக்கு போயாகும். அப்ப நானும் உங்க கூட வருவேன். நான் முதல்ல போய் ஒரு நல்ல வீடா பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சார், எனக்கு ரூம் வேணும். உங்க பேர் என்ன? பீம்ராவ் அம்பேத்கர். ஹிந்துவா? என்ன ஜாதி? மகர். அப்படியா? இங்க உனக்கு இடம் கிடையாது. ஒரு வாரத்துக்காவது என் ஹோட்டல இழுத்து மூட சொல்றியா? வேற இடம் பாரு. ரோஷன், என்னங்க ஆள் வந்திருக்காங்க பாரு. நீங்க ஒருத்தர் தானா? ஆமா. லக்கேஜ் எல்லாம் இவ்வளவுதானே? ஆமா. சரி வாங்க.
கடவுளே. ரோஷன் ரோஷன் ரோஷன், அவன் பார்சி இல்ல. அவன்கிட்ட நாம போட்டிருக்கிற சூத்திர குஷ்டி இல்ல. உண்மையை சொல்லு, நீ பார்சி இல்ல? நான் பார்சிதான். எங்களை ஏமாத்த பாக்குறியா? அப்படின்னா நீ போட்டிருக்கிற சூத்திர குஷ்டியை காட்டு, காட்டு பார்க்கலாம். நான் ஒரு இந்து. அப்படின்னா நீங்க தங்க கூடாது. இந்த தர்ம சத்திரம் பார்சிகளுக்காக பார்சி சமுதாயம் நடத்திக்கிட்டு இருக்கு. உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. வேணும்னா என் பேரை பார்சி பேரை மாத்தியது. நான் இங்க தங்கறதுனால உங்களுக்கும் வருமானம் கிடைக்குது இல்ல. அரசாங்கத்துக்கு வீடு கொடுத்தோம்னு நான் இங்க இருந்து போயிடுவேன். நான் பரோடா சமஸ்தானத்துல வரவு செலவு அதிகாரியா வேலை செய்யறேன். சரி, அப்ப சரி. ஆனா ஒரு நாள் வாடகை 5 அணா தரணும், சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் சேர்த்து. அப்புறம் உன் பேரை ஒரு பார்சியா மாத்திக்கணும். சரி, அவருக்கு சாப்பாடு கொண்டு வரேன். நீ இந்த ரூம்ல தங்க வேண்டாம். பின்னாடி ஒரு சின்ன ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு என் கூட வா. வா. இந்த இடத்துல தான் நீ தங்கணும். நான் வரேன். சேது, அந்த சம்பள ஃபைலை கொண்டு வாங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நான் சொன்னது கால வேலை. தண்ணி இல்ல. அப்ப அது என்ன? அதுல தண்ணி இல்ல. இத பார், நீ பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஆனா இந்த தண்ணியை நீ தொடக்கூடாது. மகாராஜாக்கு இதை பத்தி நான் தெரியப்படுத்தினா போய் சொல்லிக்க. அதுக்காக நாங்க பயப்பட மாட்டோம். இது எங்க மத விஷயம். நீ தண்ணி குடிக்கணும்னு மகாராஜா நினைச்சா அவரே அரண்மனையில இருந்து கொண்டு வரட்டும். அவரு மகாராஜா என்ன வேணாலும் செய்வார். உன்ன போல ஒரு தீண்ட தகாதவனை பதவியில வைக்கல. ஞாபகம் வருது. என்ன நடந்தது தெரியுமா? பொருளாதாரத்துல ஒன்ன போல நான் 3% மார்க் வாங்கலையே முகர்ஜி. அதுவும் ப்ரொஃபசர் செலிக்மேன் பாவம் பார்த்து முகர்ஜிக்கு போட்ட மார்க். செலிக்மேன் நான் வருத்தப்படக்கூடாதுன்னு கொடுத்தாரு. எனக்கு கிடைக்க வேண்டிய மார்க் 0 தான். டாக்டர் அம்பேத்கர், நான் ஜஹாங்கீர் உம்ரேக்கர். ஹலோ சார். இந்த ஆபீசர்கள் கிளப்ல செயலாளர். ஐ சி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் வாங்க. உங்கள் விண்ணப்பம் கிடைத்தது. இந்த கிளப்ல உங்களை சேர்த்துக் கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. ஆனால் சில நிபந்தனைகள். உங்களுக்கென்று தனி மேஜை ஒதுக்கப்படும். அங்குதான் நீங்கள் அமர வேண்டும். உங்களுடைய சொந்த தட்டில் தான் சாப்பிட வேண்டும். அகமத் என்ற ஒருவர் தான் உங்களுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் செய்வார். ஓகே? அன்புள்ள ராமா, இங்கு வீடு கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னுடன் அமெரிக்காவில் நெருங்கி பழகிய ஜோஷியும் முகர்ஜியும் கூட எனக்கு உதவ மறுக்கிறார்கள். நான் முதலில் பரோடாவுக்கு வர தீர்மானித்த போது என் தகப்பனார் அடைந்த கோபம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. நீ மகாராஜாவுக்கு கடன் படல. மகாராஜாவோட ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போக போற. குஜராத்துக்கு போறானா? அங்க மக்கள் ஆச்சாரத்துல ஊறினவங்க. படிக்க உதவி பண்றதுனால வேலைக்கு ஒப்புக்கொண்டேன். ஒத்துக்கிட்டியா? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. என் தந்தை உடல்நலம் சரியில்லை என்று எனக்கு தந்தி வந்தது. நான் ரயிலை தவற விட்டு விட்டேன். ஆனாலும் பம்பாய் போய் சேர்ந்து விட்டேன்.
எப்படி அவன் இந்த சட்டத்துக்குள்ள வரலாம்? அதான் நடக்குது. வாங்க ஒரு கை பாத்துருவோம். வாங்க ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் இன்னைக்கு. பண்ணிக்கு பிறந்தவனே பொய் சொல்லி பார்ட்டி பேரை வச்சுக்கிட்டா நாங்க ஏமாந்துருவோம் நினைச்சியா? நீ யாருன்னு தெரியும். நீ ஒரு ஹிந்து, அதுலயும் தீண்டத்தகாதவன். பார்சி சத்திரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதையா உடனே காலி பண்ணு. பெரிய மனசு பண்ணி நீங்களே எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க. பரோடா சமஸ்தானம் எனக்கு வீடு ஒதுக்கணும். அதெல்லாம் முடியாது, இப்பவே காலி பண்ணி ஆகணும். ஒழுங்கு மரியாதையா இப்பவே காலி பண்ணிடு. இல்லன்னா உன் மண்டையை பொழந்து உன்னை இங்கேயே சமாதி பண்ணிடுவோம். ஜாக்கிரதை. டாக்டர் அம்பேத்கர், மகாராஜா உங்களுக்காக காத்திருக்கிறார். பாருங்க. அம்பேத்கர், வா. உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்தியாவில் ஜாதிகள் உன் கட்டுரை படித்தேன். இணையில்லாத கட்டுரை. நன்றி மகாராஜா. உட்கார். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? திவான் சொன்னார் உனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாக. சார், நான் தங்கறதுக்கு இப்ப இடம் வேணும். அம்பேத்கர், உன் நிலைமை எனக்கு புரிகிறது. என் நிலைமையை நீ புரிந்து கொள். காயை மெதுவாகத்தான் நகர்த்த வேண்டும். உன்னை நான் வேலையில் சேர்த்ததிலேயே ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. மத வெறியும் ஜாதி பாகுபாடும் மலை போல் வளர்ந்திருக்கிறது. அதை ஓரிரு நாட்களில் தகர்த்து விட முடியாது. சிறிது காலம் ஆகும். பொறுமை வேண்டும். அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா? என்னதுல ரமா? புது வேலைக்கு போற முதல் நாள் இல்லையா? சிடன்ஹாம் காலேஜ். சிடன்ஹாம் காலேஜ். ஏய், நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறவன் தீண்டத்தகாதவனா? எங்க அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த தீண்டத்தகாதவன் நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல பேச போறானா? I am Professor அம்பேத்கர். நான் உங்களுக்கு எடுக்க போற சப்ஜெக்ட் அரசியல் பொருளாதாரம். ஒருவேளை உங்களுக்கு நான் என்ன கத்துக் கொடுக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் அறிமுகம் உங்க சந்தேகத்தை போக்கும். I have an MA and PhD in public finance from the Columbia University in New York. My thesis covered the financial history of India